சீமானின் அரசியலில் மிக முக்கியமான அம்சம் அதிகார பரவலாக்கம். தற்போதைய சூழலில் அதிகாரம் என்பது சென்னை என்ற ஒரு புள்ளியில் குவிந்து கிடக்கிறது. ஆனால் சீமான் முன்வைக்கும் நிர்வாக புரட்சி என்பது அதிகாரத்தை மீண்டும் மக்களிடமே கொண்டு சேர்ப்பது. அவர் கூறுவது இதுதான்: ஒவ்வொரு ஊராட்சியும் ஒரு சிறு குடியரசு. அதாவது அந்தந்த ஊர் மக்கள் அந்தந்த ஊரின் வளங்களை நிர்வகிக்க வேண்டும். மணல் குவாரிகள் முதல் மலை வளங்கள் வரை அனைத்தும் அந்த ஊர் மக்களுக்கே சொந்தம். இதற்காக அவர் சுழற்சி முறை தலைமை என்ற ஒரு புதிய முறையை பரிந்துரைக்கிறார். லஞ்சமும் ஊழலும் மலிந்துவிட்ட இன்றைய அமைப்பில் மின்னாளுமை, அதாவது இ கவர்னன்ஸ் மூலம் 100% ஊழலற்ற நிர்வாகத்தை அவர் உறுதியளிக்கிறார். ஒரு சான்றிதழ் வாங்க வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாதக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அரசின் சேவைகள் நேரடியாக மக்களின் கைபேசிக்கே வர வேண்டும் என்பது அவர் விருப்பம். அடுத்ததாக அவர் பேசும் மிக முக்கியமான விஷயம் அரசு பணியாளர்களின் பொறுப்பு. ஒரு அரசு ஊழியர் என்பவர் மக்களின் சேவகன் என்பதை வலியுறுத்தும் வகையில் பணியில் சுணக்கம் காட்டுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கையும் அவரது கொள்கையில் உண்டு. கால்நடை வளர்ப்பும் விவசாயமும். சீமானின் திட்டப்படி விவசாயம் என்பது வெறும் பயிர் வளர்ப்போடு முடிந்து விடுவதில்லை. அது கால்நடை வளர்ப்போடு பிரிக்க முடியாதபடி இணைக்கப்பட வேண்டும். நாட்டு மாடுகள் மீட்பு. ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போதே அவர் முன்வைத்த முதன்மையான கோரிக்கை நம் நாட்டு இன மாடுகளை காப்பது. அவற்றின் சாணம் மற்றும் சிறுநீர் பஞ்சகவ்யம். இயற்கை விவசாயத்திற்கு உயிர்நாடி. அரசு மானியம். ஒவ்வொரு விவசாய குடும்பத்திற்கும் நாட்டு மாடுகள், ஆடுகள் மற்றும் கோழிகள் வளர்க்க அரசு சிறப்பு மானியமும் அதற்கான தீவன காடுகளையும் உருவாக்கி தரும். பால் உற்பத்தி. தனியார் பால் நிறுவனங்களின் ஆதிக்கத்தை குறைத்து உள்ளூர் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பால் உற்பத்தியை பெருக்கி கலப்படமில்லாத சுத்தமான பாலை மக்களுக்கு கொண்டு சேர்த்தல். பனை பொருளாதாரம். தமிழ்நாட்டின் மாநில மரமான பனைமரத்தை ஒரு கற்பக தரு என்று சீமான் அழைக்கிறார். இதற்கென ஒரு தனி அமைச்சகத்தையே அவர் உருவாக்க திட்டமிட்டுள்ளார். நீராதாரம். பனை மரங்கள் நிலத்தடி நீரை சேமிப்பதில் மிகச்சிறந்தவை. எனவே நீர்நிலைகளின் கரைகளில் கோடிக்கணக்கான பனை விதைகளை நடுதல். பொருளாதார வருவாய். பதநீர், கருப்பட்டி மற்றும் பனங்கற்கண்டு மற்றும் பனைநார் பொருட்கள் மூலம் பல்லாயிரம் கோடி ரூபாய் வருவாயை ஈட்ட முடியும். இது கள்ளை ஒரு உணவு பானமாக மாற்றி வெளிநாட்டு மதுக்கடைகளுக்கு மாற்றாக மாற்றுவதற்கான ஒரு திட்டமாகும். நீர் மேலாண்மை. காய்ந்த நிலம் இல்லை. விவசாயத்திற்கு மிக முக்கியமானது தண்ணீர். இதற்காக அவர் முன்வைக்கும் நுட்பமான திட்டங்கள். சங்கிலி தொடர் குளங்கள். மழை காலங்களில் வீணாக கடலில் கலக்கும் நீரை பழைய காலத்து சங்கிலி தொடர் குளங்கள் முறையை மீட்டு உருவாக்கம் செய்து ஒரு குளம் நிறைந்தால் அடுத்த குளத்திற்கு நீர் செல்லும் வகையில் அமைத்தல். ஆற்று மணல் பாதுகாப்பு. ஆற்று மணல் கொள்ளையை தடுத்தால் மட்டுமே நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்பதால் மணல் குவாரிகளை முற்றிலுமாக மூடிவிட்டு அதற்கு மாற்றாக எம் சாண்ட் பயன்பாட்டை அரசு முறைப்படுத்துதல். விவசாய தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி. சீமான் நவீன தொழில்நுட்பத்திற்கு எதிரானவர் அல்ல. ஆனால் அது மண்ணை சிதைக்காத தொழில்நுட்பமாக இருக்க வேண்டும் என விரும்புகிறார். வேளாண் ஆராய்ச்சி மையங்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் மண்ணின் தன்மைக்கேற்ப எந்த பயிரை விளைவிக்கலாம் என்று வழிகாட்ட வேளாண் ஆராய்ச்சி மையங்கள் அமைக்கப்படும். எந்திரமயமாக்கல். நடவு செய்தல் முதல் அறுவடை வரை கடினமான வேலைகளுக்கு அரசு குறைந்த வாடகையில் எந்திரங்களை வழங்கும். இது ஆட்கள் பற்றாக்குறையை சமாளிக்க உதவும். மதிப்பு கூட்டுதல். விவசாயி விளைவித்த பொருளை அப்படியே விற்காமல் அதை தரம் பிரித்து மாற்றும் போது லாபம் பல மடங்கு பெருகும். ஊர்தோறும் தொழிற்சாலைகள். தக்காளியை சாசாகவும் மாம்பழத்தை சாராகவும் கரும்பை வெல்லமாகவும் மாற்றும் சிறு தொழிற்சாலைகள் அந்தந்த கிராமங்களிலேயே அமைக்கப்படும். இதன் மூலம் கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் விவசாயிகளுக்கு அதிக லாபமும் கிடைக்கும். உலகளாவிய சந்தைப்படுத்துதல். ஏற்றுமதி மையம். தமிழ்நாட்டின் பாரம்பரிய அரிசி ரகங்களான